சார் இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து நம்ம என்ன சட்டப்பிரிவு கீழே சார் தர முடியும்? இது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல செக்ஷன் 2 ஆஃப் 6 டெஃபிஷியன்சி சர்வீஸ், அது செக்ஷன் 2 ஆஃப் 11 அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், இந்த பிரிவின் கீழே நீங்கள் வந்து கேஎஃப்சி இது பண்ணலாம். சார் இப்போ எந்தெந்த வழியிலாம் நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சார்? ஈவன் ஆன்லைன்லேயே நம்மளால பண்ணிட முடியுமா, இல்லை எப்படி ஆஃப்லைனில் தான் பண்ண முடியுமா சார்? பொதுவாக இதெல்லாம் ஆன்லைனில் பண்ணால் நமக்கு வந்து பதிவு வந்து ஸ்ட்ராங்கான பதிவாக இருக்கும், நம்பர் 1. அது மாதிரி இது கேஎஃப்சியில் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைனில் கூட பண்ண முடியும், NCHல. அதுக்கு வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 1800114000 இல்லைன்னா 1915 இதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஆப்லேயே NCH ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா consumerhelpline.gov.in அப்படின்னு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியும். நம்ம சொன்ன எல்லா அந்த டீட்டெயிலையும் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா ஷுவராக பண்ண முடியும். சரி, இதெல்லாம் வந்து பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் பெரிய லெவலில் நம்ம கேட்கலாம். உங்கள் மன உளைச்சல் கேட்கலாம்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம்ல கமிஷனில் நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து புகார் கொடுக்க முடியும். ஒரு வழக்கறிஞர் துணையோடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹையர் வேல்யூ உள்ள காம்பன்சேஷன் கிடைக்கிறது உண்டான வாய்ப்பு வந்து இதில் அதிகம்.